மறுபடியும் ஒரு லாஜிக்கல் ரீசனிங். இது வந்து ஆல்ஃபாபெட் சீரிஸ். போனது நம்பர் சீரிஸ் இல்லையா? அது ஆல்ஃபாபெட் சீரிஸ். கொஷினை பார்க்கலாம். எஸ்சிடி டிஇஎஃப் யூஜிஹெச் அப்புறம் பிளாங்க் டபிள்யூகேஎல். இல்லை இந்த பிளாங்க்கில் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு கண்ணில் பார்க்கும்போது கெஸ் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்குது. ஆல்ஃபாபெட் சீரிஸ் அப்படின்னாலே முதல்ல ஏபிசிடி நமக்கு தெரியணும். ஏன்னடா இப்படி சொல்கிறாங்களேன்னு நினைக்க வேண்டாம். நம்ம எல்லாருமே ஏபிசிடி ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் லாங் கேப்பில் ப்ராக்டிஸ் இல்லாமல் மறந்துடும். ஆல்ஃபாபெட்ஸ்ட்டு ஆர்டர்ஸ்லாம் மறந்துடும். அதனால் ஆர்டர் தெரிகிற அளவுக்கு நம்ம பிரெயினை வந்து ரீகேப் கொடுத்து வச்சுக்கணும். இப்போ செக் பண்ணுவோம். எஸ்சிடி அப்படின்னு பார்க்கும்போது சிடி மட்டும் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கன்சிக்யூட்டிவ் ஆல்ஃபாபெட், 2 தொடர்ச்சியான ஆல்ஃபாபெட். அதே மாதிரி டிஇஎஃப்னு இருக்குது. அதில் இஎஃப், அதாவது சிடி இஎஃப் ஜிஹெச், அப்போ அடுத்து ஐஜே கேஎல் வரும். அதனால் 2வது 3வது லெட்டர் கெஸ் பண்ணிட்டோம். ஜிஹெச்சுக்கு அடுத்து ஐஜே வரும். ஃபஸ்ட் லெட்டரில் என்ன கம்யூனிகேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து எஸ் ஃபஸ்ட் லெட்டராக இருக்குது. அடுத்தது டி செகண்ட் டேர்மில் வந்து டி தான் ஃபஸ்ட் லெட்டர். எஸ்டியூவிடபிள்யூ. ஸோ கன்சிக்யூட்டிவ் அல்ஃபாபெட்ஸ் எஸ் ஆரம்பித்து வருது. ஸோ யூக்கு அடுத்து வி. ஸோ அந்த பிளாங்க்கில் கிடச்சது நமக்கு என்ன ஆப்ஷன் ஏபிசிடி. நாளையும் செக் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட்டு வந்து லெட்டர் வி, அடுத்தது ஐஜே. ஸோ அது சரியான ஆன்சர் ஆப்ஷன் சியாக இருக்குது. ஸோ சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். எப்படி கெஸ் பண்ணுறோம்? ஃபஸ்ட் லெட்டருக்குள்ளே என்ன கம்யூனிகேஷன் இருக்குதுன்னு பார்த்து ஃபஸ்ட் லெட்டரை முதல்ல கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் செகண்டும் தேர்டும் அடுத்தடுத்த தொடர்ச்சியான லெட்டர்ஸ் 2 ஜம்ப் பண்ணிகிட்டே போகிறோம் அடுத்தடுத்து. ஸோ நமக்கு கிடச்சிருக்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அதுதான் வந்து விஐஜே. இதெல்லாம் எதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தானே அல்லது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தானே நினச்சிக்க வேண்டாம். எல்லாருமே நம்ம இதை வந்து ஜஸ்ட்டு ஒரு கேம் மாதிரி நினச்சிட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கு ரீசன் என்னென்னா, நம்ம படிக்கிறப்போ நம்ம எல்லாரோட பிரெயினும் ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஒர்க் பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரே தொடர்ச்சியாக ஃபேஷியல் ஒர்க்கு, வீட்டு ஒர்க்குன்னு பார்த்துட்டு நம்ம பிரெயின் வந்து ஸ்பெஷல் கேர் கொடுக்கவே மாட்டோம். முக்கியமாக அந்த டிவி சீரியல், சினிமாலாம் தொடர்ச்சியாக பழி வாங்குறது, அப்புறம் வன்முறை, இந்த மாதிரி சீன்ஸ் வந்து இப்போ நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது பிரெயினுக்கு வந்து ஒர்க் இருக்காது. பட் நெகட்டிவ் டேட்டா வந்து லோட் ஆகிட்டே இருக்கும் நமக்கு. அதை காட்டிலும் இந்த மாதிரி பண்ணோம்னா இது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான். நம்ம பிரெயின் வந்து ஒர்க் பண்ணும். ரியலாக ஒர்க் பண்ணுறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது, புதுசாக நம்ம யோசித்தா மட்டும்தான் வந்து நம்ம பிரெயின் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிக்கும். ரெஃப்ரெஷ் ஆகும்போது நம்ம டெய்லி பார்க்குற வேலை கூட போர் அடிக்காமல் நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம். போத் அட் ஹோம் ஆஸ் வெல் அஸ் ஆஃபீஸ். அதனால் நம்ம